கிளியர் அலைனர்ஸ் பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பத்தி ஒரு வீடியோவும் இருக்கு. அது நீங்க ஸ்மைல் வித் நிவ்யா யூடியூப் ப்ரொஃபைல்ல போய் பாருங்க. ரீடைனர்ஸ்ன்றது கிளியர் அலைனர் முடிஞ்சு வர்றது ஓகே, ஆமா. பட் எவ்ரி ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வர்றது ரீடைனர்ஸ். ஆர்த்தோ அகைன் போனு டீத் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த போன் இருக்கு, இந்த போன் வந்து இப்போ ஏதோ ஃப்ராக்சர் ஆகி உடையுதுன்னு வைங்களேன். இப்போ இந்த போன் உடையறதுக்கு ஆர்த்தோபீடிக் சர்ஜன் வந்து ஒரு மாவுக்கட்டு மாதிரி போடுவாங்க. ஓகே, அந்த மாவுக்கட்டு போடும்போது தான் அந்த உடஞ்ச எலும்பு கூடி திரும்ப அது என்ன செயல்ல இருக்குதோ அந்த செயலுக்கு வரும். அதே மாதிரி பல்லுல நம்ம அலைன்மெண்ட் பண்ணும்போது நம்ம அலைன்மெண்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த பல்லுக்கு மாவுக்கட்டு போடுற மாதிரி போட்டோம்னு சொன்னாதான் அது புதுசா ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வரும் தெரியுமா. அதாவது நம்மள பழசு ஃபர்ஸ்ட் நம்ம இருந்தது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அலைன்மெண்ட் கொண்டு வரும்ல, அந்த வந்த ரிசல்ட்டை தக்க வைக்கிறது. ஓகே, அதுக்கு இந்த ரீடைனர்ன்றது அந்த பல்ல அப்படியே அந்த இடத்துல புடிச்சு வைக்கணும். பழைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு முழுசான ரிசல்ட்டை கொடுக்கல. அதனால திரும்ப திரும்ப ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எந்த மாதிரி ஒரு ரீடைனர் நம்ம போட்டோம்னு சொன்னா வந்த ரிசல்ட்டை தக்க வைக்க முடியும் அப்படின்னு. சில பேஷண்ட்ஸ் 2 வாட்டி பண்ண பல்லு கரெக்ட் பண்ண, 3 வாட்டி பல்லு கிளிப்பு போட்டேன், இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா அவங்க வந்து என்ன சொல்ற, அந்த டாக்டர் சரியா பண்ணல, இல்லாட்டி என்ன ஆச்சு தெரியல. டாக்டர் சரியா பண்ணல இல்ல, எல்லா டாக்டர்ஸுமே நம்மளுக்கு கரெக்டா தான் அலைன்மெண்ட் கொண்டு வருவாங்க. அந்த வந்த அலைன்மெண்ட்டை தக்க வச்சுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ப்ராப்பரான ஒரு ரீடைனர் இதுதான் அட்வான்ஸ்டு இன்னைக்கு டேட்ல இருக்கிறது, இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்த ரிசல்ட் அப்படியே இருக்கும் அப்படின்னு இருக்கு சிஸ்டம்ஸ். அந்த சிஸ்டம்ஸ் என்னன்னு கேட்டு அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க இவ்வளவு நாள் மெனக்கெட்டது எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். 2 வாட்டி பல்லு கட்டின, 3 வாட்டி பல்லு கட்டினேன்னு கேட்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கோ தெரியல, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. திரும்ப அலைன்மெண்ட் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ரீடைனர்ஸ்ல கோட்டை விட்டுறாங்க. ஸோ யாராவது இந்த மாதிரி பல்லு கிளிப்பு போட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்கள வந்து ரீடைனர்ஸ் பத்தி ஸ்பெஷலா ஒரு வீடியோ இருக்கு, அதை போய் பார்த்துக்கோங்க. ஒய் ரீடைனர்ஸ்ன்றது அண்ட் தட் இஸ் தி கிளைமேக்ஸ் ஆஃப் த மூவி. அதில் போய் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, அப்புறம் பண்ண எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். பார்த்துக்கோங்க. இதில் என்னன்னா பல்லு முன்னாடி பின்னாடி போயிட்டு இருந்ததுன்னா எலும்பு கூடாது சரியா. ஸோ பல்லு ஆட ஆரம்பிச்சு விழுகக்கூடிய டேஞ்சர் கூட இருக்கு இதில். ஓகே, ஸோ அதனால ப்ராப்பராக ஒரு ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நான் சொல்றதை வச்சு ஏதாவது ஒரு வேர்டை வச்சு நீங்கள் திரும்ப பயந்துக்க வேண்டாம். பயமாக இருக்குது பேசுறதுக்கு. என்ன சொல்ல வரேன்னா டாக்டர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது கரெக்டான ப்ரொசீஜர்ல போய் முடியும் போது எல்லாமே பர்ஃபெக்டா முடியும். இப்படி அரகுறை நாலேஜ் ஆபத்தோ அதே மாதிரி அரகுறை ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஆபத்து. பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி யாராவது அரகுறையா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நோ மோர் யூஸ்ஃபுல் டிப்ஸ் லைக் திஸ், ஃபாலோ ஸ்மைல் வித் நிவ்யா ப்ரொஃபைல். தேங்க்யூ.